ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஒரு 7 பேருக்கு செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். எண்ணெய், தனி மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு. நானே வீட்டில் கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, 2 ஏலக்காய், 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 100 பீன்ஸு, 100 கேரட்டு, 100 கிராம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 5 ஸ்பூன் உடச்சக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன், துருவி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தோன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வதக்கிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தனி மிளகாய் தூள் எல்லாம் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா இதில் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூனு. நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் 7 பேருக்கு சமைக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணியெலாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 7 பேருக்கு இந்த நான் சொன்ன பொருளை போட்டாவே போதும். பொருள் அளவு போட்டாவே போதும். இப்போ குழம்பு கொதித்து வந்துடுச்சு. நான் தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். நான் இப்போது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கொதி வரட்டும். வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ
இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் 7 பேருக்கு இது செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக செய்யணும், அதிகமாக செஞ்சுக்கோங்க. இல்லை கம்மியாக கொஞ்சம் பேருக்கு சமைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சுக்கோங்க. சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சாப்பிடும் போது இது கூட அப்பளம் பொரித்து வச்சுட்டு சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வீடியோ வாட்சிங்.